ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கால வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் ரத்தங்களுக்கும் என்னுடைய முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால், பாஜகவிலிருந்து முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விலகியிருக்கிறார். அந்த அவர் சொந்த விருப்பம், அவர் விலகி இருக்காரு, வேற கட்சி தொடங்கியிருக்காரு, அது அவருடைய இஷ்டம். அதை பற்றி நம்ம ஏன் பேசணும்னு கேட்டால், பாஜக இது தமிழக மக்கள் எவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று அவர் உணர்ந்திருப்பார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால தான் நாம் தோல்வியை தழுவினோமோ என்ற ஐயம் நம்முடைய மக்களிடையே இப்ப பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி கட்சி தலைமை வருகின்ற காலத்தில் நடைபெறும் தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடைக்கோடி தொண்டனுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, பட்டி தொட்டிகளெல்லாம் மக்களுடைய எண்ணம், பல்ஸ் எப்படி இருக்குது என்பதை பார்த்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம அதை பற்றி நினைக்கிறது நமக்கு உரிமை இருக்கு. அதாவது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஏன்னு கேட்டால், இப்போ ரிசல்ட்னுடைய முடிவு நம்ம பார்க்கின்ற போது, இப்போது அண்ணாமலை எதுக்கு இந்த முடிவு எடுத்தாருன்னாக்கா அதை நம்ம யோசிக்க தகுந்த விஷயம் தானே. இப்போ அண்ணாமலை யாருக்கு தெரியும்னு கேட்டால், அது பாஜகவினுடைய தலைவர்ன்றதுனால தான் நமக்கே தெரியும். அதுக்கு முன்னே போலீஸ் ஆஃபீஸராக கர்நாடகாவில் பணிபுரிந்தார், செய்தார், அதால் அப்பாற்பட்ட விஷயம். அவரே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற பொழுது, அந்த கட்சியால் இங்கே ஏதோ ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இதை பற்றி நம் அதிமுகனுடைய தொண்டர்களும் இளைஞர்களும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களுடைய ரத்தங்களும் இதை பற்றி கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். உங்களுடைய விருப்பங்கள் என்னவென்று கமெண்டில் பதிவிடுங்கள். நாமும் தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குல்ல. இது ஒரு உரிமை குரல். புரட்சி தலைவர் சொல்லுவார் உரிமை குரல் திரைப்படத்தில், இந்த மண்ணிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாதுரா, மடிஞ்சாலும் இந்த மண்ணை தான் மடிவன்னுவார். அதே போல் அதிமுகனுடைய தொண்டர்கள் ஆகிய நம்மளை யாரும் இந்த கட்சியிலேருந்து பிரிக்க முடியாது, யாராலையும் நம்மளை அழிக்க முடியாது. அந்த ஒரு விசுவாசத்தால தான் இதை பற்றி கேட்குறேன். என்னுடைய கேள்வி ஏதாச்சும் தவறாக இருந்தால் அதையும் கமெண்டில் சுட்டி காட்டுங்க. அதை பற்றியும் விவாதிக்கலாம். இது என்னன்றது பேசி முடிவெடுக்கலாம். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, வாழ்க எடப்பாடியார், வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ரகு. நன்றி, வணக்கம்.